அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆலுமா டோலுமா சேனல்லேருந்து இப்போ தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய். நம்ம தேங்காயும் நெய்யும் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் தேங்காய். இதுக்கு இங்கே பாருங்க, ஒரு 200 கிராம் வெங்காயம், ஒரு அரை கிலோ, ஒரு 400 கிராம் தக்காளி. இது மல்லித்தலையும் புதினாவும் பாருங்க, மல்லித்தலையும் புதினாவும் சேர்ந்துருக்கு. இப்போ இதில் நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். இப்போ இந்த பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி 2 கல் உப்பு தூவிடுவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, இது பிரியாணி பேசஸ், இதை போட்டுக்கிடுவோம். எங்கள் ஊரில் இன்றைக்கி சடவுன் கரண்ட் கிடையாது, அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி சாதத்துக்கு நல்லா வதங்கினா தான் நம்ம நல்ல பிரியாணி மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நமக்கு இந்த அளவில் வதங்கினாலே போதும். இப்போ கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டுக்கிடுவோம். இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக மட்டும் வதக்கி விடுவோம். இது கூட மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுருவோம். ஒரு கைப்பிடி போட்டுப்போம் மல்லி இலையும் புதினா இலையும். இதை நல்லா வதக்கிடுவோம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அள்ளி போட்டுருவோம். வெங்காயம் இந்த அளவில் வதங்கினா போகிறோம். தக்காளியை போட்டுருவோம். நம்ம இது அரை கிலோ அரிசிக்கு 400 தக்காளி, 1/4 கிலோ பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம். இந்த மிளகா ரொம்ப காட்டமாக இருக்கும், அதனால் ஒரு மிளகா மட்டும் போட்டுக்கிட்டேன். நீல மிளகா அவ்வளோ காட்டம் இருக்காது. இது ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி சோத்துக்கு நல்ல தக்காளி பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் தக்காளி சோத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடியே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். தக்காளி எவ்வளோ குழஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்தால் தான் தக்காளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி பாருங்கள், இந்த அளவுலையாவது நல்லா குழஞ்சி வரணும். நம்ம அரை கிலோ அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே நம்ம இங்கே பாருங்கள், இந்த அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி நல்லா ஊற வச்சுருக்கோம். இது எப்போதுமே நம்ம சமையல் பண்ணுற அரிசி தான், நார்மல் அரிசி தான். இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம இப்போ தண்ணி ஊற்றி விடுவோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. எப்போ நம்ம வீட்டு அரிசி போடுறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. இப்போ பாருங்க, நம்ம அரிசி ஒரு 3 கிளாஸ் இருந்தது அரை கிலோவுக்கு. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். வத்தப்பொடியும் தயிரும் போட்டாச்சு. காஷ்மீர் வத்தப்பொடி தான் போட்டிருக்கோம். வத்தப்பொடியும் தயிரும் நம்ம போட்டாச்சு. இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்குவோம். இப்போ நல்லா கொதி வரட்டும், அதனால கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம். இந்த பாருங்க, மூடியை திறந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்கி இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசி போட்டாச்சு, நல்லா கொதி வரட்டும். நம்ம குக்கரில் பொங்கலை, அதனால் நார்மல் சட்டியில் தான் பொங்குதோம். இதில் தம் போட்டால் சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் கொதி வரட்டும், நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தால இறக்கிட்டு தம்மு போட்டுக்குவோம். ரொம்ப கிண்டி விடக்கூடாது, சோறு வந்து கொல கொலன்னு ஆயிரும். தக்காளி சாதத்துக்கு வந்து சம்பல், வெங்காய பச்சடி வைக்கலாம், முட்டை அவிச்ச முட்டை வந்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சுக்குவோம். ஒரு அரை லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ வந்து நல்ல சோறு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி மல்லியிலை தூவிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் மல்லியிலை தூவி விட்டுக்குவோம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி விட்டுக்குவோம். நம்ம இந்த நெய் வந்து ஊற்றவே இல்லை, தேங்காய் மட்டும்தான் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து நெய் ஊற்றி விட்டுக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டு வச்சுருவோம். கீழே வந்து தோசைக்கல் வச்சாச்சு, இதை மூடி வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டு தூக்கி வச்சுக்குவோம். இது வந்து இரும்பு, அதனால் வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நல்ல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதிலே சிம்மிலே வச்சு இதாகட்டும். சிம்மிலே வேகட்டும், கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இந்த பாருங்கள், அடுப்போட்டு இறக்கியாச்சு. இப்போது நம்ம இதை திறந்து பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உறுதியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம இறக்கி வச்சுருக்கோம். அடி பிடிக்காமல் எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தளதளக்கும் தக்காளி சாதம் ரெடிங்க. எவ்வளோ உறுதியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடி பிடிக்கலை, எதுவுமே செய்யலை, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். தளதளக்கும் தக்காளி சாதம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் வருக.